ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆகஸ்ட் 7, 8, 9 ஸோ 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இன்னைக்குள்ளது வந்து நாளைக்கு சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உலக பல்கலை ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுராஜ்குமார் அப்படிங்கிறது சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் நடந்துச்சு. ஸோ இந்த உலக பல்கலைக்கழக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுல பட்டம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னா இந்த சுராஜ்குமார். அப்ப இவர் வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப சுராஜ்குமார் எதோடு தொடர்புடையவர்னு கேட்டா நமக்கு ஸ்குவாஷ் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? சோ ஸ்குவாஷோட ரிலேட்டடான ஒரு பொண்ணு வந்து நம்ம பார்த்திருப்போம். இப்ப கூட ஜோஷ்வா சின்னப்பா. எஸ், ஜோஷ்னா சின்னப்பா இல்லையா? ஓகே, சோ நைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபர்தன் ஸ்கீம். ஸோ இந்த கோபர்தன் ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். 2018ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ் தான் அப்படிங்கிறது. ஸோ இது ஏப்ரல் 30, 2018ல நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் ஃப்ரேம்வொர்க். ஸோ இதுக்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு ஸ்வச் பாரத் மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2014 அக்டோபர் 2ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கோபர்தன் திட்டம் அப்படிங்கிறத ரீவாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபினான்ஷியல் இயர் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026-27ல இருந்து 2035-36 வரைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதே இயருக்கு வந்து உதான் 2.0 அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உதான் ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு? 2016 டெல்லி டு சிம்லா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2016ல கொண்டு வந்தாங்க. 2017ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா சிம்லா டு டெல்லி அப்படிங்கிறது நமக்கு அந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது பிரேக் ஆகுதா? ஒரே நிமிஷம். ஓகே. சப்போஸ் சிம்லா டு டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2017ல நமக்கு ஃபர்ஸ்டா விட்டுருப்பாங்க அந்த ஃப்ளைட்டு. இப்போ நல்லா இருக்கா வாய்ஸ்? இப்போ பிரேக் ஆகுதா? ஓகே மேம், கரெக்டா இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட நோடல் மினிஸ்ட்ரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இவங்க தான் இதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க. அப்போ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்வெர்ட் கேட்டில் டங் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அண்ட் ஆர்கானிக் பயோ வேஸ்ட் இன்டு பயோகேஸ் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் சிபிஜின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி சொல்றோமோ அதே மாதிரி இதை சிபிஜின்னு சொல்றோம். அண்ட் ஆர்கானிக் பயோ மேன்யூர் அண்ட் பயோஸ்லரி. இந்த திட்டத்துக்கு கீழே என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா விவசாய கழிவு, கால்நடை சாணம், சர்க்கரை ஆலையில உருவாகக்கூடிய கழிவு, மண் கழிவுகளை பயன்படுத்தி இந்த கம்ப்ரஸ் பயோகேஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாகனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் எரிபொருளோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு டார்கெட் அப்படிங்கிறதும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. 2027ல பார்த்தீங்க அப்படின்னா 3% அப்படிங்கிறது மிக்ஸ் பண்றதுக்கு டார்கெட் வச்சிருப்பாங்க. 2028க்குள்ள 4% மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னும் 2029க்குள்ள 5% வந்து அதுல மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா. ஸோ எந்த இயர்ல எவ்வளோ பர்சன்டேஜ் மிக்சிங் அப்படிங்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த கோபர்தன் வாயிலாக நம் நாட்டின் பயோகேஸ் உற்பத்தியை தற்போதைய அளவை விட 10 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இலக்கு வச்சுதான் இந்த 2035 to 36க்கு எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து எந்த திட்டத்தோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க? தொடர்ச்சி SATAT. ஸோ இந்த SATAT அப்படின்னா சஸ்டைனபிள் அல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இந்த திட்டத்தோட ஒரு தொடர்ச்சி தான் இது. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட நோக்கமும் என்னதான் அப்படின்னா கம்ப்ரஸ் பயோகேஸோட இது அதோட உற்பத்தியை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அப்போ இதோட ஒரு தொடர்ச்சியாக தான் நமக்கு வந்து கோபர்தன் அப்படிங்கிறதும் ஸோ இப்போ கோபர்தனோட அடுத்த வெர்ஷன் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டாட் அப்படிங்கிறது 2018ல மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஸோ இவங்களால தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த சட்டாட்டுக்கு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் 5000 CBG ஸோ கம்ப்ரஸ் பயோ கேஸ் பிளான்ஸ் வந்து இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ சட்டாட் அண்ட் கோபர்தன் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸு.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா. ஸோ இந்த கோப்ரா நம்ம பார்த்துருப்போம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்டா? 1986. எஸ், 1986ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் எப்போ பண்ணாங்க? 2019 ஜூலை. 2019. ஸோ இது எஸ், ஜூன் 2019ல பண்ணியிருப்பாங்க. இது நடைமுறைக்கு பிரேக் வந்தது ஆகுது. பார்த்தீங்க. பிரேக் ஆகுதா? ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வாய்ஸ் நல்லா இருக்கா? நல்லா கேக்குதா? ஓகே ஓகே, ஸோ பிரேக் ஆனால் சொல்லுங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு 1986ல ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வராங்க. 2019ல அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது நடைமுறைக்கு வந்தது 20 ஜூலை 2020ல் நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இது நிறைய டைம் நமக்கு கேட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்போ இதுக்கான பாதுகாப்பு ஆணைய வழிகாட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2023ல் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ மெயினாக இந்த அமெண்ட்மெண்ட்ல எது ஆட் பண்ணியிருப்பாங்க 2019ல்? எது ஆட் பண்ணாங்க? அந்த ஸ்லாப்ஸ் ரிவைஸ் பண்ணாங்க. ஓகே, ஸ்லாப்ஸ் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம எங்கே வாங்கிட்டு இருந்தோம் பொருட்கள் எல்லாம்? கடையில் தானே. இப்போ எப்படி வாங்கிட்டு இருக்கோம்? இ-காமர்ஸ் பண்ணிருப்பாங்க மேம். இ-காமர்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் மெயின். ஓகேவா? அப்போ அமெண்ட்மெண்ட்னா டக்குன்னு அது ஞாபகம் வந்துடணும். நம்ம வந்து இ-காமர்ஸ், ஓகேவா? ஸோ ஃப்ளிப்கார்ட்டு, ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஆன்லைனில் பை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ அதுலேயும் நமக்கு நம்மளை ஏமாற்றக்கூடாது, நுகர்வோர்களுக்கு கரெக்டாக எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2019ல் அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது ரிலேட்டடான அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2023ல் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த இயர் வந்து புதுசாக இருக்கும். ஸோ இது பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய கைத்தறி தினம் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 7, 1905. ஸோ இது எதை முன்னிட்டு இந்த தினம் கொண்டாடப்படுது? சுதேசி தினம். சுதேசி எஸ், தினம். சுதேசி தினம் இல்லையா? ஸோ சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு 1905 ஆகஸ்ட் 7ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை முன்னிட்டு தான் இந்த தினம் அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ நெசவு சார்ந்த தொழிலாளர்களில் 70% வந்து இந்தியாவில் பெண்களாக இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. அடுத்தது இ-ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2022 மேல கொண்டு வந்திருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில். அப்போ பேர்லேயே இருக்கு இ அப்படிங்கிறது. அப்போ வந்துச்சு அப்படின்னா காகித பயன்பாட்டை குறைக்கணும். ஸோ பேப்பர்லெஸ் எல்லாமே மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட்டு. ஸோ இந்த இ-ஆஃபீஸ் திட்டத்தை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தீயணைப்பு துறையிலையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இப்போ இ-ஆஃபீஸ் அப்படிங்கிறது எதோட ரிலேட்டடானது அப்படின்னா காகித பயன்பாட்டை குறைப்பதற்கானது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அடுத்தது நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ எஃப்சிஆர்ஏயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் Foreign ரெகுலேஷன். Contribution Regulation Act. எஸ், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1976ல் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை ரிப்பீல் பண்ணிட்டு அதுக்கான ஆக்ட் புதுசாக 2010ல் கொண்டு வரப்பட்டது. அதுக்கான அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2016, 2018, 2020ல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ புதுசாக 2026ல் வந்து நமக்கு கொண்டு வர இருக்காங்க. ஓகேவா? ஸோ சட்டமாக ஏற்ற போகிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டு, ஸோ கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அவங்க வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக கணக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் கரெக்டாக கணக்கு காமிக்கல, ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக செயல்படாமல் இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடும். ஸோ அதுதான் இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஏதாவது கணக்கு காட்டாமல் இருக்காங்க அப்படின்னா
ஸோ ஒவ்வொரு இந்த சர்ச்சஸ் இருக்கும், ஓகேவா? ஒவ்வொரு சர்ச்சஸ் டயோசிஸ் இருக்கும். ஸோ அதோட பேங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அவங்க அந்த டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக பே பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எடுத்துப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் இந்த FCRA ஆக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதான், இப்போ வந்து அந்த தண்டனைகள் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் அப்படிங்கிறது சீனியர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா அரிஹா பங்கம்பம் அப்படிங்கிறவங்க தான் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு பெண், ஓகேவா, விமன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் லூயிஸ் தொடர் செஸ். ஸோ இதில் பிரக்ஞானந்தா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நிறைய செஸ் காம்படிஷனில் வின் பண்ணியிருப்பாரு. பட் இந்த சென்ட் லூயிஸ் தொடரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரு. அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8. ஸோ இந்த தினத்தை தான் நம்ம வெள்ளையனே வெளியேறு தினம்னு கொண்டாடுவோம். ஸோ இது டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? மகாத்மா காந்தி. ஸோ காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்காக தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சனால தான் காந்தி அரெஸ்ட் பண்ணி எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க? எஸ், ஆகா கான் கோட்டையில கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணவரை எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க? 1944. எஸ், 1946 44 மே 6. ஓகே, ஸோ 1944 மே 6ல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? 2 வருஷம் இருப்பார். ஸோ இந்த டைம்லேயே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் காம்பேட் லீடர் பயிற்சி முடித்த முதல் பெண். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நியூஸில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா விமானி பாவனா காந்த், ஓகேவா? ஸோ இவங்க தான் இந்த பயிற்சி முடித்த முதல் பெண். ஸோ மத்திய பிரதேஷில் குவாலியரில் இந்த பயிற்சி 20 வாரங்கள் நடக்கும், ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இவங்க ட்ரைனிங் எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ பாவனா பார்த்தீங்க அப்படின்னா 2016 ஜூன் விமானப்படையில் சேர்ந்திருப்பாங்க. யாரு கூட அப்படின்னா இந்த அவானி சதுர்வேதி அண்ட் மோகனா சிங். ஸோ இவங்க 2 பேர் கூட டோட்டலாக இவங்க 3 பேர் தான் அந்த முதலாக அந்த இதில் விமானப்படையில் இணைந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், பாவனாவை பொறுத்த வரைக்கும் MiG-21 பைசன் விமானத்தை வந்து இயக்கியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சுகோய் 30 மார்க் 1 அப்படிங்கிற போர் விமானியா இருந்திருப்பாங்க. இவங்க பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா பீகார்ல தர்பங்கா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ இதுவும் முக்கியம், கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரிடர் முன்னறிவிப்பு. ஸோ நமக்கு டிசாஸ்டர் ரிலேட்டடான வார்னிங்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அலர்ட், தமிழ்நாடு ஸ்மார்ட் 2.0 அப்படிங்கிற 2 ஆப் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பேரிடரை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியது. ஸோ அந்த பேரிடர் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேரிடர் பாதிப்புகள் எவ்வளவு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது பார்லிமெண்ட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதா மோகன். ஸோ இவரு கூட சேர்ந்து மொத்தம் 31 பேர் அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்க தான் இங்கே வந்து ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பொறுத்து தான் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச பழங்குடியினர் தினம் ஆகஸ்ட் 9 ஸோ ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உலக மக்கள் தொகையில் 6% வந்து இருக்காங்க. அதே மாதிரி உலக ஏழைகளில் 15% பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைப்ஸ் வந்து 15% இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்தமான் நிக்கோபார்லேருந்து ஒரு பழங்குடியினம் முதலாக ஓட் பண்ணியிருப்பாங்க. எஸ், ஷோம்பன்ஸ் இல்லையா? ஸோ அவங்க தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆபத்தான பழங்குடியின இனம் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? எஸ், சென்டினல்ஸை தான் வந்து நம்ம ஆபத்தான பழங்குடியினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ PVTG அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். ஸோ இது வந்து எத்தனை இனங்கள் இந்தியாவில் இருக்கு? 75. ஸோ இதை பற்றி எந்த கமிட்டி சொல்லியிருப்பாங்க நமக்கு? தேபார் கமிஷன். எஸ், தேபார் கமிஷன். எஸ், 1975ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் தமிழ்நாட்டில் எத்தனை இனங்கள் இருக்குது? எஸ், 6 இனங்கள் இருக்கு. ஸோ அதிகமான PVTGs இனங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் ஒடிஷா, 13 இனங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை பழங்குடியினர் இனங்கள் இருக்கு PVTG இல்லாமல் மொத்தமாக? 37. எஸ், 37. லாஸ்ட்டாக யாரை ஆட் பண்ணியிருப்பாங்க? நரிக்குறவர். எஸ், நரிக்குறவர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் கெய்டட் ஹெலிகாப்டர் அப்ரோச் ப்ரொசீஜர். ஸோ RNP
கேட் ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டகரி ஹெச். ஸோ இது வந்து எங்கே ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஹெச்ஏஎல் ஏர்போர்ட் பெங்களூரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு சேட்டலைட் கைடட் ஹெலிகாப்டர் அப்ரோச் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது சோனாய் ருபாய் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா அசாமில். ஸோ ரீசெண்டாக இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா, வனவிலங்கு சரணாலயம். ஸோ சோனாய் ருபாய் அப்படிங்கிறது அசாமில் இருக்கக்கூடியது. ஸோ அசாமோட அந்த டான்ஸ் என்ன டான்ஸ் வந்து இங்கே ஃபேமஸ்? பிஹு. பிகு எஸ், பிஹு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அசாமுக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்க்கான ஆர்டிக்கல் என்ன? பி 36 எஸ், பி 371 பி தான். ஓகேவா, ஸோ பி ஃபார் பிகு, பிகு இஸ் அசாம். ஓகேவா, அப்படி பார்த்துருப்போம். அப்போ 371 பி அப்படிங்கிறது அசாமோடது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பவர்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ இது நம்ம மோடிஜி தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரம் பிரக்யா அப்படிங்கிறது. ஓகேவா, சூப்பர் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி ஏஐ பவர்டில் ஹை பர்ஃபார்மன்ஸில் ஃபர்ஸ்ட் டைமு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரம் பிரக்யா அட் சோனிபட் கேம்பஸ் ஐஐடி டெல்லியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐஐடி எந்த ஐஐடி வந்து காரக்பூர் ஐஐடி காரக்பூர் வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம ஐஐடி மெட்ராஸ் எப்போ எந்த வருஷம்? 59 எஸ், 1959. ஸோ தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய தலைவரா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படிங்கிறவரை நியமிச்சிருப்பாங்க. எஸ், ஸோ எத்தனை வருஷத்துக்கு இவரோட டென்யூர் இருக்கும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ இந்த மாநில சிறுபான்மை ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மொத்தமாக இந்தியாவில் 18 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை சேர்த்து 18 பிளேசஸில் இருக்குது இந்த ஸ்டேட் மைனாரிட்டி கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓகே, ஸோ இந்த நமக்கு மைனாரிட்டி கமிஷன் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க சென்ட்ரல் லெவலில்? 93 எஸ், 93 94 எஸ், 1993. ஓகேவா, ஆக்ட் இப்போ நேஷனல் மைனாரிட்டி கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் 92 1992. தமிழ்நாட்டுல 90லயே கொண்டு வந்திருப்பாங்க அப்படிதானே? ஆமா, பட் இதுக்கு ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆக்ட் கிடையாது. பட் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி தான். ஓகேவா, ஸோ இது வந்து அதுக்கான வழிகாட்டுதல்கள் எல்லாம் வெளியிட்டு அதுபடி கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1992 நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட். ஸோ இது எப்போ அப்படின்னா டேட் வந்து மே 17 1993 நேஷனல் லெவலில் நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாநில சட்ட ஆணைய தலைவர். ஸோ லா கமிஷனோட ஹெட்டாக வந்து ஜஸ்டிஸ் டி கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவரும் 3 வருஷம் தான். ஸோ தமிழ்நாடு லா டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9 மே 1994 வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா, இதே மாதிரி லா சுமத்தின்னு ஒருத்தங்கள லா ரிலேட்டடா எதுக்கும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. முதல் அது வந்து இப்போ சட்ட ஆணையர்னு முதல் சட்ட ஆணையரா தெரியல. 3 பேர் இப்போ 3 பேர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. 3 பெண்கள், சுமதி, திருமகள். ஜட்ஜ் இல்லைங்க மேம், இந்த மாதிரி தான் சட்ட ஆணையர் வந்து அசெம்பிளில சாந்தி நினைக்கிறேன். சுமதி பேரு சுமதி தான், அது தெரியும். ஆனா எதுக்குன்னு தெரியல. இந்த லா ரிலேட்டடா தான் ஏதோ ஒரு ஆணையரா அவங்க நியமனம் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் நடந்த அசெம்பிளிலேயே இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பெண்ணை இது பண்ணிருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு அசெம்பிளி வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் ஆர் சாந்தி ஃபர்ஸ்ட் டைம். அந்த முன்னாடி ஒருத்தங்க உட்கார்ந்திருப்பாங்க அவங்க தானே அவங்க சாந்தி ஃபர்ஸ்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து விஏஓ சுமதின்னு ஒருத்தங்க இருக்காங்க. சுமதி வந்து லா டிபார்ட்மென்ட்க்கு போட்டுருக்காங்க மேம். ஃபர்ஸ்ட் லா டிபார்ட்மென்ட்க்கு ஃபீமேல் செக்ரட்டரி. ஓகே, லா டிபார்ட்மென்ட். அத லா எடுத்தீங்க அப்படினா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டு விடுங்க அந்த நியூஸ். ஓகே மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயணி குடிநீர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது அம்மா குடிநீர் அப்படிங்கிறது 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே இதை வந்து இப்போ ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 7, 2026. ஓகேவா, ஸோ அரசு விரைவு போக்குவரத்தின் நீண்ட தூர பேருந்து பயணிகளுக்கு 10 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதுதான் பயணி குடிநீர் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அம்மா குடிநீர் அழைக்கப்பட்டது, இப்போ பயணி குடிநீர் ஆகியிருக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன்.
ஸோ நம்ம பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மானியம் வந்து எவ்வளோ அப்படின்னா 35%. ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதிகபட்சமாக 3.5 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வட்டி பார்த்தீங்கன்னா 6%. ஸோ சேம் அண்ணல் அம்பேத்கருக்கு கொடுப்பாங்க அண்ணல் அதே தான். அம்பேத்கர் எஸ், பட் அமௌண்ட் மட்டும் பார்த்தோன்னா அங்கே 1.5 crore அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வந்து 3.5 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது அதே மாதிரி இது எல்லாருக்குமேவா மேம்? ஆமா, ஆதி திராவிடர் பழங்குடியினரோட சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக எல்லாருக்காகவும் கொடுக்கப்படக்கூடிய திட்டம் தான். அண்ட் இதுல தகுதி பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்சி மினிஸ்ட்ரி எஸ்டி சேஞ்ச் மினிஸ்ட்ரியா? ஆமா, அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே இது வரும்? அது வந்து எம்எஸ்எம்இ. இது வந்து சோஷியல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆதி திராவிடர்ல வரும், அது எம்எஸ்எம்இல வரும். கரெக்ட். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட்ல வரக்கூடியது. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். மியூட்ல போட்டுக்கோங்க, பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிடுங்க. சிஎம்ஆர்ஐ ஸ்கீம் ரீநேம் பண்ணிருக்காங்களா மேம்? ஏன்னா இதுலயும் அதே தான் வரும். சிஎம்ஆர் 35%, 6%. ஆமா மேம், 35% 3.5 lakh. ஓகே. அதுல ஏஜ் என்ன? அப்படியா? அந்த சிஎம்ஆர் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து 18 to 55. இது எல்லாமே அண்ணல் அம்பேத்கர் வர மாதிரி தான் இருக்கு. இல்ல இல்ல, இது ஆக்சுவலா அதை ரிவைஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற மேபி இருக்கலாம். ஸோ ஆனா அதுக்கு வந்து இது என்ன இருக்கும் நமக்கு பெண்களா சிஎம்ஆர்ஐஸ்ல? அது உமன் மட்டும். 18 to விமன் மட்டும் 55 மேம் 18 to CMRIs 55. ஓகே. அப்ப இதுல என்னன்னா அப்ப ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா எல்லாருக்கும் ஆதி திராவிடர் பழங்குடியினர்னு காமனா சொல்லியிருக்காங்க. விமன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. அப்போ அதை தான் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இவங்க ரிவைஸ் பண்றோன்னு நம்மள ரிவைஸ் பண்ணிடுவாங்க போல.